வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் பேக் ரெமெடி தான் கொண்டு வந்திருக்கேன். தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்ட்டு. ஆமாங்க, நிறைய பேருக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பேனும் ஈரும் தான். இது எங்களுக்கு எப்படி கிளியர் ஆணுச்சு, நான் என்ன செஞ்சு அதை எல்லாத்தையும் நான் ஒழித்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட்டு வீக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் இந்த ஹேர் பேக் வீடியோ நான் கொடுப்பேன். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. நான் பேனால் என் பிள்ளைங்களும் நானும் ரொம்பவே அவஸ்தைப்பட்டோம். நான் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு இந்த பேனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நிறைய பேரும் எனக்கு சஜஷன் சொல்லுவாங்க, வேப்ப இலை அரைச்சி போடுங்க, சீத்தா இலை அரைச்சி போடுங்க. நான் கிராமத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து, அதாவது எறும்பை கொல்றதுக்காக போடுற பூச்சி மருந்து, மூக்கு பொடி, இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தீர்வு கொடுக்கல. அமேசானில் இந்த மாதிரி பெயின் சீப்பெல்லாம் கூட வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே கேட்கல. ரொம்ப கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணேன், என்னால் எதுலேயுமே எனக்கு சரி பண்ண முடியல. இந்த 2 ஹேர் பேக்கும் தான் எனக்கு இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. எங்கள் பாப்பா ஏதாவது ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணி தலையில் போட்டுகிட்டே இருப்பா. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதில் ஒன்று தான் இந்த ஹேர் பேக்கு. இதே மாதிரி இன்னொரு ஹேர் பேக்கும் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறேன். இதுக்கு அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்தாலும் செடியில் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேன், ரொம்பவே நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 kg 350 என்னமோ தான். அதோட லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒரு டப்பா வாங்கி 4 மாதம் வரைக்கும் எனக்கு வந்துச்சு. இது ஹேருக்கு, ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எந்த கெமிக்கல்ஸுமே கிடையாதுங்க, ரொம்பவே பியூராக இருக்கும். ஜெல்லை பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பியூராக இருக்கும். இதில் போட்டிருக்க ரேட்டை விட நம்மளுக்கு பாதி ரேட்டு தாங்க வருது அமேசானில். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்பயுமே நான் வாங்கி வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் லிங்கை பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் நான் இப்போ பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் ஒரு தலைக்கு மட்டும் ஹேர் பேக் எடுக்கிறேன். இது எங்களுக்கு இப்போ பேன் ஃபுல்லாகவே ஒழிஞ்சிடுச்சுங்க. இருந்தாலும் ஹேர் க்ரோத்து நல்லாவே ஆகுது, முடி கொட்டுற தொல்லையெல்லாம் இல்லை. இது எந்த கெமிக்கல்ஸுமே கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தலைக்கும் குளிர்ச்சி. நான் 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு எண்ணெய் வெறுமனே நம்ம தேய்ச்சி குளித்தாலும் பேன் போகும்னு சொன்னாங்க. நான் வெறுமனே தேய்ச்சி குளித்தோம், எங்களுக்கு எந்த பேனும் போகலை. ஆனால் இந்த மாதிரி எல்லா ஆயிலோட ஜெல்லோட நான் மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது எங்களுக்கு நல்லாவே பேனும் சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. கடுகு எண்ணெய் இது ஃபார்ச்சூமோட பிராண்டு தான் நான் வாங்கியிருந்தேன். அது பாட்டில் வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக லூஸில் எங்கேயும் கடுகு எண்ணெய் கிடச்சா கூட வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயிலு. இது ஸ்கின்னுக்காகவும் ஹேருக்காகவும் யூஸ் பண்ணுறது. இந்த ஆலிவ் ஆயில் இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன், அதோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். அடுத்தது ஆல்மண்ட் ஆயிலும் போட்டிருக்கேன், அதுவுமே நான் அமேசானில் வாங்கினது தான். இது 1 ஸ்பூனு ஆலிவ் ஆயில், 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் 1 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் ஆயில். இது 5 தாங்க நான் யூஸ் பண்ணேன் இந்த ஹேர் பேக்குக்கு. இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்ம ஹேருக்கும் நல்லது, ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. இது வாரத்தில் ஒரு நாள் இல்லை நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட இந்த ஹேர் பேக் எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நாங்கள் இதை கடுகாயில் சேர்க்குறது மெயினாக பேனுக்காக தான். நீங்கள் பேன் இல்லாதவங்க அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி இது ரொம்பவே நல்லது. கடுகாயில் ஹேருக்கு, ஃபேஸுக்கு எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் கடுகாயில் வாங்கி வச்சுட்டு எப்போவாது இந்த மாதிரி ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்கு போட்டு
யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் வர்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். இப்போ நல்லா வந்து அந்த வேரில் எல்லாம் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணணுங்க. இதை நல்லா கையாலே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா முடியை வகுந்து விட்டு அந்த வேர்க்காலில் நல்லா தேய்ங்க. இது முடி வளர்கிறதுக்கு முடி கொட்டுறது எல்லாமே நல்லாவே நிற்கிது. இதை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வேர்க்காலில் எல்லாம் நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அலோவேரா ஜெல்லு நல்ல குளிர்ச்சிங்க. நீங்கள் நல்லா மதிய நேரத்தில் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லுங்கள். மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. சீயக்காய் ஒத்துக்கிட்டால் கூட நீங்கள் சீயக்காய் தூள் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கெமிக்கல் முதல்ல கிடையவே கிடையாது. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பெயின் இருக்கிறவங்க தேய்ச்சிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இதனால் ரொம்பவே அவஸ்தைப்பட்டு இதை கண்டுபிடிச்சி இது வந்து நம்மளை பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் பெயினால் நிறைய ஷாம்பு டாக்டர்ஸ்கிட்ட எல்லாம் நான் சஜஷன் கேட்டு அவங்கெல்லாம் எழுதி கொடுத்த ஆயில்மெண்ட் மாதிரியெல்லாம் ஜெல் மாதிரியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக கொத்து கொத்தாக முடி வந்து கொட்டும், ரொம்ப மன உளைச்சலாகும். ஆனால் பெயின் அந்த டைமுக்கு போகுமே தவிர திரும்ப வந்துடும். இப்போ எனக்கு இது யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதமாக எங்களுக்கு திரும்ப பெயின் எதுவுமே வரவே இல்லை. இதை வந்து நான் உறுதியாக சொல்லுவேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து 2 ஹேர் பேக் யூஸ் பண்ணி எங்களுக்கு பெயின் போணுச்சு. இன்னொரு ஹேர் பேக்கில் பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்னும் வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்துருப்பேன். அது என்னன்னு நான் வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். கடுகு எண்ணெய் எங்களுக்கு பெரிய தீர்வு கொடுத்துச்சு. அதை திரும்ப திரும்ப பிள்ளைங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஒரு 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். எனக்குமே இது வரைக்கும் எந்த பெயின் தொல்லையும் இல்லை, ஈறு பொடுகு எதுவுமே கிடையாது. ரொம்ப கிளியராக இருக்குது. முடி கொட்டுறதும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்து நம்ம இதை ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு தலைக்கு குளித்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாப்பாவுக்கு லைட்டாக நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். தலைக்கு குளித்து நல்லா காய வச்சுட்டா மறுநாள் ஸ்கூல் இருக்கிறதால லைட்டாக ஆயில் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ தலை எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட அந்த பெயின் ஈறு தொல்லையே இல்லை. இருந்த வரைக்கும் அதில் தலையில் நிறைய ஈறு, வாரம் வாரம் அதை எடுக்கிறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கும், பெரிய சண்டையே வரும். இப்போ வந்து பிள்ளைங்க ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஹேர் பேக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.